Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அத பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் 90 டிகிரி கோர்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத பார்த்தறலாம். இதுல 19 பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் உடைய கட் ஆஃப் டீடைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். இந்த கட் ஆஃப் இருந்துச்சு அப்படினா நீங்க ஓரளவுக்கு அதாவது 95% மேல நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எனக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. பட் இது பாத்தீங்கன்னா அக்யூரேட் கட் ஆஃப் கிடையாது. இது ஜஸ்ட் பிரெடிக்டபிள் தான். இது மேபி சேஞ்ச் ஆகலாம். ஒரு 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லனா ஒரு 3 மார்க் டிக்ரீஸ் ஆகலாம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோல டீடைலா சொல்ல போறேன். இதுல 19 டிகிரி கோர்சஸ்க்கான கட் ஆஃப் டீடைல்ஸ்மே சொல்ல போறேன். First of all பாத்தீங்கன்னா BSc nursing கோர்ஸை பொறுத்த வரைக்கும் BSc nursing ஃபீமேலுக்கு 185 மேல இருந்துச்சுன்னா ஒரு சேஃபஸ்ட் சோன்ல இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கட் ஆஃப். அதே மாதிரி BSc nursing மேலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 189க்கு மேல இருக்கிறது சேஃபஸ்ட் சோனா இருக்கும். அதே மாதிரி பிஃபார்ம் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் காலேஜ் சீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது 2 காலேஜ்ல தான் சீட்ஸ் அப்படிங்கறத அலாட் பண்றாங்க. இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 190 மேல நீங்க கட் ஆஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபஸ்ட் சோனா இருக்கும். அதே மாதிரி பிபிடியை பொறுத்த வரைக்கும் எபோவ் 190 எடுக்கிறது பெஸ்ட். கவர்மெண்ட் காலேஜஸ்மே மொத்தமாவே 3 காலேஜஸ்ல தான் ஆஃபர் பண்றாங்க. சோ அந்த பிபிடிக்குமே பாத்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவியா இருக்கிறதுனால நீங்க ஹை கட் ஆஃப் எடுக்கிறது உங்களுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். தென் பாத்தீங்கன்னா பிஓடி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எபோவ் 185க்கு மேல இருக்கிறதுக்கு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். தென் பாத்தீங்கன்னா பேச்சுலர் இன் ஆப்டோமெட்ரிக்கு பாத்தீங்கன்னா 175க்கு மேல இருக்கிறது பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா BASLP பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படிங்கிற கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப் எபோவ் 185 சேஃபஸ்ட் கட் ஆஃபா இருக்குது. தென் பாத்தீங்கன்னா OTAT ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா எபோவ் 175 பாத்தீங்கன்னா சேஃபஸ்ட் கட் ஆஃபா இருக்குது. அதே மாதிரி BMLT பொறுத்த வரைக்கும் எபோவ் 180 பாத்தீங்கன்னா சேஃபஸ்ட் கட் ஆஃபா இருக்கும். அதே மாதிரி டயாலிசிஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எபோவ் 175 பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபஸ்ட் கட் ஆஃபா இருக்கும். தென் பாத்தீங்கன்னா நியூரோபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் 176ல இருந்து 180க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஒரு சேஃபஸ்ட் சோனா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 175 அல்லனா 175க்கு மேல இருக்கிறது ஒரு பெஸ்ட் சேஃபஸ்ட் சோனா இருக்கும். அதே மாதிரி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்குமே ஒரு 175க்கு மேல இருக்கிறது ஒரு சேஃபஸ்ட் சோனா இருக்கும். ரெஸ்பிரேட்டரி தெரபிக்கு பாத்தீங்கன்னா எபோவ் 178 இருக்கிறது சேஃபஸ்ட் கட் ஆஃபா இருக்கும். தென் பாத்தீங்கன்னா ரேடியோ தெரபி கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 179ல இருந்து ஒரு 180க்கு மேல இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 180க்கு மேல இருக்கிறது பெஸ்ட் சேஃபஸ்ட் சோனா இருக்கும். தென் பாத்தீங்கன்னா பிசிசியன் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் எபோவ் 185 எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சேஃபஸ்ட் சோன்ல இருக்கிறீங்க அந்த மாதிரி அர்த்தம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. தென் பாத்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எபோவ் 187க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான ஒரு சேஃபஸ்ட் கட் ஆஃபா இருக்குது. கார்டியாக் பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 185க்கு மேல இருக்கிறது பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். தென் பாத்தீங்கன்னா BSc நியூட்ரிஷன் கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 185க்கு மேல இருக்கிறது பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இந்த கட் ஆஃப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும் தான். இதுல கூடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு, குறையறதுக்கும் சான்ஸ் இருக்கு. எனிவே இந்த கட் ஆஃப்க்குள்ள இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கட் ஆஃப்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கான கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் பார்த்துட்டு உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ்மே கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் 19 பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கட் ஆஃப்க்கு இது மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத கெஸ் பண்ணி நீங்க எந்த கோர்ஸ் படிக்க போறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ற கவுன்சிலிங்ஸ் ரிலேட்டட்னா மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம வே டு கரியர் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.